அனைவருக்கும் வணக்கம். இன்று சோமாஸ்கந்தர் பற்றி தெரிந்து கொள்வோம். சோமாஸ்கந்தர் என்பது சமஸ்கிருத மொழிச்சொல். சோமன் எனும் சிவபெருமான் சைவம், ஸ்கந்தர் எனும் முருகனுடனும் கௌமாரம் உமையுடனும் சாக்தம் இருக்கும் வடிவம் சோமாஸ்கந்தர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவடிவை உமாஸ்கந்த சகிதர் என்கின்றனர். அற்புதமான இந்த சிவ வடிவை வழிபடுவதால் இம்மையில் சகல சுகபோகங்களும் மறுமையில் சிவப்பேரும் கிடைக்கும் என்பது உமாதேவியின் திருவாக்கு. திரிவேணி சங்கமத்தில் இணையும் வெண்மை நிற கங்கையைப் போல் உடல் முழுதும் அணிந்த வெண்ணிறத் திருநீரோடு இறைவனும், கருநிற யமுனை போன்ற உமை அம்மையும், சிவந்த நிற சரஸ்வதி போன்ற செக்கச் சிவந்த சிவகுமாரன் ஆன ஸ்கந்தனும் சேர்ந்தே சோமாஸ்கந்த மூர்த்தி ஆனார்கள் என்பது வழக்கு. ஈசன் அமர்ந்த திருக்கோலத்தில் இடக்காலை மடித்துக் கொண்டும் வலக்காலை தொங்கவிட்டுக் கொண்டும் புலித்தோலோ அல்லது பட்டாடையோ அணிந்து கொண்டும் இருப்பார். 4 திருக்கரங்களில் பின்னால் உள்ள 2 கரங்களிலும் முறையே மானும் மழுவும் இருக்கும். முன்னால் உள்ள 2 கரங்களும் முறையே அபயமுத்திரையும் வரதமுத்திரையும் காட்டிக்கொண்டிருக்கும். அம்பிகை நேர்மாறாக வலக்காலை மடித்துக் கொண்டும் இடக்காலை தொங்கவிட்டுக் கொண்டிருப்பார். வலக்கரம் தாமரையுடனும் இடக்கரம் மேனியில் அமர்த்தியும் காணப்படும். அம்பிகையின் மடியிலோ அல்லது இருவருக்கும் நடுவே ஆடிக்கொண்டோ குழந்தை கந்தன் ஆனந்தமாய் காட்சி தருவான். ஆடிய கோலத்தில் இருக்கும் கந்தனின் இடக்கரம் பழத்தையும் வலக்கரம் ஆள்காட்டி விரலை காட்டியபடியும் காணப்படும். சரவண பொய்கையில் 6 முகங்களும் 12 கரங்களுடனும் பிறந்த குழந்தையை கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்தனர். சரவண பொய்கையில் வளரும் தங்கள் குமாரனை காண சிவனும் பார்வதியும் ரிஷப வாகனத்தின் முன் செல்ல தேவர்கள் பின்தொடர்ந்தனர். அங்கு 6 குழந்தைகளை பார்வதி ஒன்றாக தூக்குகையில் அவை ஒரே குழந்தை ஆயிற்று. அந்த ஒரே குழந்தை 6 முகத்துடனும் 12 கரங்கள் கொண்டதாகவும் விளங்கியது. 6 முகங்களை கொண்டதால் ஆறுமுகன் என்றும் கந்தன் என்றும் அழைத்தனர். பின்னர் மூவரும் கையிலை மலையை அடைந்தனர். அங்கே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே கந்தன் வீற்றிருந்தார். அந்த தோற்றமே சோமாஸ்கந்த மூர்த்தி ஆகும். சோமாஸ்கந்தர் இல்லற வாழ்வின் இன்பத்தினையும் நன்மக்கட்பேறு போன்றவற்றை வலியுறுத்தும் வண்ணம் இறைவனே தன் குடும்ப சமேதராய் பக்தர்களை காப்பதற்கு என ஏற்பட்டது. இவரை துதித்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் எனவும் சோமாஸ்கந்தருடன் இருக்கும் உமை அம்மையை புத்திர சௌபாக்கிய பிரதாயினி என்றும் சொல்லப்படுகின்றது. ஓம் ஸ்ரீ சோமாஸ்கந்த மூர்த்திக்கு அரோகரா. நன்றி. வாழ்க வளமுடன்.